அடடா. ஓ ஏறு. போன்னு சொன்ன. அவங்க சொன்னது போல ஓடியும் போயிருக்கலாம். ஏறு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் அவன் இங்க இருக்கிற மாதிரி தெரியல சார். எனக்கு அப்படி தோணுது. I don't think he'll keep up. என்ன நட முடியல. ஏய் ஏறுடா வண்டி. ஏறுடா. ஹலோ ஹலோ வண்டியில ஏறு. விடுங்க ஏய் வண்டியில ஏறியா? போலீஸ் ஏறுடா வண்டியில ஏறுடா. ஹலோ சார். எங்கயா இருக்க? சார் நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். அப்படி என்னையா வேலை உனக்கு அங்க? எனக்கு தெரியாம அங்க என்னையா ரகசியமா பண்றீங்க? நான் வெறும் டம்மி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்போ இந்த நிமிஷம் நீ இங்க வந்து நிக்கணும். சார் அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அப்படி என்னடா பிரச்சனை உனக்கு? சார் என்ன ப்ராப்ளம்னு சொல்ல டைம் இல்ல. டேய் பெருமாள். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு இன்னொரு பேரு இருக்கு, தலைவர் பீட்டர். ரகசியமா விருப்பப்பட்டு என்ன நிறைய பேர் அப்படி கூப்பிடுறாங்க. எனக்கு அதுல பெரிய உடன்பாடெல்லாம் இல்லை. ஆனா எனக்கு புரியாத ஒரு விஷயம், எங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இல்லைன்னு எங்க கூட்டத்திலேயே சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சில அதிகாரிங்க விளையாடுற விளையாட்டு தான் என்னால பொறுத்துக்க முடியல. தலைவரே, இத நுழையிலேயே கிள்ளி போட்டுறணும். விஷயத்த சொல்லு. அவன் அப்பாவிதான், எனக்கு கீழேயே கொஞ்ச நாள் வேலை செஞ்சிருக்கான், புத்திசாலி, அதை சொல்லாம இருக்க முடியாது. ஆனா இப்போ அவன் கொஞ்சம் எனக்கு எதிராக இருக்கானோன்னு ஒரு டவுட் இருக்கு. சுருக்கமா 2 டிஜிபிக்களும் சேர்ந்து அவனை இப்படி ஆக்கிட்டாங்கன்னு சொல்றது தான் சரி. பெருமாள் அவன் தான் சிஎம்மோட செக்யூரிட்டி சார்ஜ், விசாரணை எல்லாமே. இப்போ இன்னொரு வேலையும் அவன் ஆரம்பிச்சிருக்கான். என்ன வேலை? கேஸ் தான். தேவையில்லாம தலைவர்களை பத்தியும் கட்சி ஆளுங்களை பத்தியும் சிஎம் கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருக்கான். என்னதான் ஆச்சு அவனுக்கு? நீங்க வேற எதுவும் செய்ய வேண்டாம், அவனை கூப்பிட்டு லைட்டா மிரட்டி விட்டீங்கன்னா போதும். அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லுங்க, நானும் இருக்கேன்ல இந்த விசாரணையில், எனக்கு தெரியாம எந்த விசாரணையும் நடக்கக்கூடாதுன்னு அவனுக்கு எடுத்து சொல்லுங்க. வாசுதேவா, அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கான்ல பெருமாள், அவனை இங்கே அனுப்பி வை. நான் அவனை பார்க்கணும். அப்போ நான் கிளம்புறேன். நீ எங்க போற? இல்ல நான் எதுக்கு? இங்கே உட்காரு. அவன் வரும்போது உட்காரு. நீ தெரிஞ்சுக்க கூடாத விஷயம் நான் ஒன்று அவங்ககிட்ட சொல்ல போறது இல்ல. அவன் ஏதாச்சும் பேசணும்னா? அதெல்லாம் எதுவும் இல்லை. தலைவரே, லைட்டா வளைச்சா போதும், உடைக்க வேண்டாம். அவன் ஒரு மாதிரி. பெருமாள், சார். கேள்விப்பட்டிருக்கேன். உட்காரு. பரவாயில்ல சார். சார் எங்க போறீங்க? இல்ல, அது வந்து பாத்ரூம் போகணும். இப்போதானே போயிட்டு இல்ல, வந்த. இன்னொரு தடவை போனா வயிறு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும். உட்காரியா. யார் சொன்னாலும் நான் கவனமா கேட்பேன். முழுசா கேட்டதுக்கு அப்புறம் தேவைக்கு பதில் சொல்லுவேன். இல்லைன்னா மௌனம். நிறைய பேர் என் மௌனத்தை தப்பா நினைச்சிருக்காங்க. இவன மாதிரி நான் பல விஷயங்கள் ஏத்துக்கிறது உண்மைதான். என்ன சார்? தலைவரே, உன்னை பத்தி இவன் என்னென்னமோ சொன்னான், அதெல்லாம் பொய்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சிஎம்முக்கு மட்டும் கருத்து வேறுபாடு இல்லை, கட்சியில எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் எல்லா விஷயத்திலையும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே முடிவை ஏற்படுத்துறது தான் கட்சி. எங்களோடது டெமோக்ராட் கேடர் பார்ட்டி. மற்ற கட்சிக்காரங்க என்ன பண்ணாலும் மக்கள் சொல்லுவாங்க அது அவங்க செய்யலைன்னா தான் ஆச்சரியம்னு. எங்க சைடு ஒரு சின்ன வீக்னஸ் இருந்தா போதும், அவங்க கண்ணில் அது ஒரு பெரிய கரையா மாறிடும். மக்கள் எங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்குறாங்க. பல முறை அவங்க எதிர்பார்க்குற மாதிரி எங்களால் செய்ய முடியாது. அதுதான் உண்மை. என்ன மாதிரி தப்பா புரிஞ்சுக்கப்பட்ட பொலிட்டீஷியன் இங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா உண்மையை தான் பேசுவேன். என்னை விமர்சிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் பேசுறது உண்மைன்னு. இருந்தாலும் விமர்சிப்பாங்க, அது அவங்களோட வேலை. அப்படியே பண்ணட்டுமே. உண்மையை யாராவது சொல்லணும்ல. சட்டம் இடம் கொடுக்குற எந்த விதத்தில் வேணாலும் நீங்கள் விசாரிக்கலாம். இதில் என் மேலே சந்தேகம் இருந்தாலும் யாரோட பர்மிஷனுக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். நடு ராத்திரியில் கூட என்னை கேள்வி கேட்கலாம், எந்த தடையும் இருக்காது. இதுக்கப்புறம் நான் ஏதாவது சொல்லணுமா? சார், கடைசியாக ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். கட்சியில் இந்த ஜென்ரேஷன் எங்களை மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சதே இருந்ததில்லை. அதே மாதிரி எங்களுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் அனுபவித்த வேதனைகள் நாங்களும் அனுபவிச்சதில்லை. சரியாக சொல்லணும்னா அவங்களோட தியாகம் தான் இந்த கட்சியோட நிர்வாகம். அந்த ஜென்ரேஷனில் இருந்த ஆளு தான்
நம்ம சிஎம். அந்த தலைவரோட உயிர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ப்ரொடெக்ட் ஹிம். சார் பெருமாள் ஒரு இல்ல நிமிஷம். நான் வரணுமா? வேணாம் வேணாம். ஆ? பெருமாளே, டே 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 கொஞ்சம் நில்லு. ஐயோ, டே உனக்கு தெரியுமா, சும்மா இருந்த என்னை கூப்பிட்டு அந்த செக்ரட்டரி துருவி துருவி என்னை ஒவ்வொரு கேள்வியா கேட்டாரு. நான் உன்னை பத்தி நிறைய பெருமையா சொன்னேன், அது எதையுமே உங்ககிட்ட சொல்லல. என்னை பத்தி பெருமையா சொன்னீங்க சார். சத்தியமா நான் சொன்னேன். டே என் மனசுக்குள்ள உன்னை நான் எங்க வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியல. அப்புறம் கேஸ் ஆரம்பிச்சதுல இருந்து என் பின்னாடி ஸ்பையை வச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்க. உன் பின்னாடி ஸ்பை வச்சிருக்கேனா? என்னடா சொல்ற நீ? ஆமா, நீங்க சொல்லிதான் எஸ்ஐ மோகனகிருஷ்ணனை ஃபாலோ பண்றாரு. என்ன உன்னை ஃபாலோ பண்றானா? இப்பயே நிரூபிக்கிறேன். நான் அவனுக்கு கால் பண்றேன், இரு. நீ கொஞ்சம் நில்லு. ஏ பெருமாள், கொஞ்சம் நில்லு. கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் நில்லு பெருமாள். நில்லு நில்லு நில்லு. எஸ்ஐ சுனிலா? டேய் மோகன் எங்க இருக்கான்? லீவில் இருக்கானா? டேய் நான் உடனே அவன்கிட்ட பேசி ஆகணும். அவனோட வீட்டுக்கு போய் அவனை என்கிட்ட பேச சொல்லு. ஓகே, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. டேய் பெருமாள், உன் மேல சத்தியம், உன்னை ஃபாலோ பண்ண சொல்லி சத்தியமா நான் யார்கிட்டயும் சொல்லல. கொஞ்சம் கொஞ்சம் கிருத்திருவம் பண்ணியிருக்கேன் தான். இருந்தாலும் இந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நான் அப்படி பண்ணியிருப்பேனடா. சரி, நாளைக்கு பார்க்குறேன். டேய் கொஞ்சம் நில்லு. அது செக்ரட்டரி உன்னை தனியாக கூட்டிகிட்டு போய் என்னை பற்றி தான் சொன்னாரா? சார், அவர் என்ன தனியாக கூப்பிட்டு பேசுறாருன்னா அது வேற ஒருத்தரை பற்றி கூட கண்டிப்பாக இருக்கலாம். கடவுளே, போச்சுடா. டிஜிபி ஆகணும்னு இவர் பின்னாடி போனது இப்போ எனக்கே பிரச்சனை ஆயிடும் போல இருக்கு. வண்டி எடுறா. கடவுளே, என்ன பண்ணுங்க இப்போ? மோகன், புது கார் வாங்கியிருக்கியா? உன்னை கையோட கூட்டிட்டு வர சொல்லி பீட்டர் சார் சொன்னாரு. உனக்கே தெரியும் நான் லீவ் போட்டிருக்கேன்னு. எனக்கு உடம்பெல்லாம் சரியில்லை. உனக்கு என்ன உடம்புக்கு? உன் முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. அது உள்காய்ச்சல். என் ஒய்ஃபுக்கும் உடம்பு சரியில்லை. ஓ, அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா? சரி சரி, நான் வரேன். நான் சொல்லிடுறேன். யாருங்க? இது எல்லாத்துக்கும் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. 2 பேரும் எனக்காக நிறைய உதவி பண்ணீங்க. ஒரு போலீஸ்காரன் செய்யக்கூடாத நிறைய விஷயங்களை நீ எனக்காக செஞ்சிருக்க. இந்த பேக் ஃபுல்லா பணம் தான். உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ. நீ எவ்வளவு எடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம். இது மேல இருக்கிற ஆசையினால தான் நான் இப்படி ஆயிட்டேன். எதுக்கு நான் உங்களை பார்த்தேன்? எந்த காரணமும் கேட்காம நீங்க கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டேன். சொன்ன மாதிரி நீங்க எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இனி எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ். என்னை விசாரிக்க போலீஸ் இங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. இனி என்னால முடியாது. ப்ளீஸ். இல்ல, கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் போயிடுறேன். எனக்கு ஃபோன் கொடுக்குறியா? ஒரு கால் பண்ணணும். அவன் எங்கேயா? அவன் வரல சார். வரமாட்டானா? என்னன்னு எனக்கு தெரியல. அவன் நடந்துக்கிட்டதே சரியில்லை சார். அந்த சார் இங்க வரலன்னா நாம அவரை போய் பார்க்கலாமே.